குடிப்பழக்கத்திற்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி. போஸ்டர் அடித்து அசத்தல் விழிப்புணர்வு. குடிப்பழக்கத்தை கைவிட்டு ஓராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து போஸ்டர் அடித்து ஊரெல்லாம் ஒட்டி கொண்டாடிய முன்னாள் மதுப்பிரியரின் செயல் கலகலப்பையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூரில் உள்ள பக்தவச்சலம் நகரில் வசிப்பவர் மனோகரன். இவருக்கு தற்போது 53 வயதாகிறது. கடந்த 32 வருடங்களாக குடிப்பழக்கத்திற்கு ஆளான இவர் அதை விட வேண்டும் என உறுதியுடன் முடிவெடுத்து கடந்த ஒரு வருடமாக மதுவை தொடுவதில்லை. 22ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி மதுவை விட்டதை ஒழித்து இவர் ஒரு வருடம் நிறைவடைந்ததை நினைவில் வைத்துக் கொண்டு போஸ்டர் அடித்து ஊரெல்லாம் ஒட்டி கொண்டாடி வருகிறார். அந்த போஸ்டர் அடிக்க ஒரு உபயதாரரை வேறு தேடி கண்டுபிடித்துள்ளார் மனோகரன். இது குறித்து மனோகரன் கூறுகையில், குடிப்பழக்கத்தால் தனது மரியாதையை ஊரில் மட்டுமன்றி சொந்த வீட்டிலும் இழந்திருந்ததாக கூறுகிறார். ஒரு நாளைக்கு குறைந்தது 300 முதல் 400 ரூபாய் வரை குடிக்கு செலவிட்டதால் வீட்டுமனை ஒன்றையே விற்க நேரிட்டதாகவும் நொந்து கொள்கிறார் மனோகரன். தற்போது அந்த பழக்கத்தை விட்டுவிட்டதால் வீட்டிலும் ஊரிலும் நல்ல மரியாதை கூடியுள்ளது எனவும் உடல் நலமும் சீராக உள்ளதாகவும் தெரிவித்தார். குடியின் சீரழிவுகளை மற்றவருக்கு உணர்த்தவே சிலர் கிண்டல் செய்தாலும் பரவாயில்லை என போஸ்டர் அடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக கூறினார். குடிப்பவர்கள் திருந்தினால் மது கடைகளை அரசாங்கம் தானாக மூடும் என்ற இந்த முன்னாள் மதுப்பிரியரின் வார்த்தைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது என்றால் அது மிக இல்லை.